Hi everyone. இன்னைக்கு வந்து நம்ம climate and natural vegetation of India பார்க்க போறோம். இது வந்து 10th standard social studies geographyல வந்து second unit. Introductionல வந்து equable climateனா என்னன்னு கொடுத்திருப்பாங்க. Equable climateனா neither too hot nor too coldன்னு சொல்லியிருப்பாங்க. So climate of Indiaவை affect பண்ற factors என்னென்னன்னா latitude, altitude, அப்புறம் distance from seas, monsoon wind, relief features and jet stream ஒண்ணுனா பார்க்கலாம். இப்போ latitudeனா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தோம். இந்தியா வந்து எந்த latitudeல இருக்குன்னா 8 degree 4 minutes north to 37 degree 6 minutes north latitudeல இருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியாவை 2 ஈக்குவல் ஆஃப் பிரிக்குது. ஸோ சவுத் ஆஃப் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அதாவது சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அதே மாதிரி நார்த்தில் வந்து ஒரு சப்ட்ராபிக்கல் கிளைமேட் தான் இருக்குன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக நெக்ஸ்ட் வந்து ஆல்டிடியூட். ஸோ ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு 1000 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது 6.5 டிகிரி டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நார்மல் லேப்ஸ் ரேட். 1000 மீட்டர் 6.5 டிகிரி செல்சியஸ். ஸோ அதனால தான் வந்து மவுண்டெயின்ல வந்து கூலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபேக்டர் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சீன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு பெனின்சுலர் ரீஜன், பெனின்சுலர்னா 3 பக்கமும் சீ தான் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லி அதை பற்றி அது ஒரு ஃபேக்டராக சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து சிட்டிஸ் வந்து சீக்கு பக்கத்தில் இருக்குன்னா அதோட ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். வேற சிட்டி இன்டீரியர் பார்ட்டில் இருக்குன்னா அதோட ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து கொச்சின் கொடுத்துருப்பாங்க. கொச்சின்ல ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸை வந்து தாண்டாது. ஆனால் எப்பவுமே வந்து டெல்லியில் வந்து 40 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் ஏரியாஸ் பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்லலாம் ஏர் கண்டென்ட்ல வந்து ஒரு மாய்ஸ்சர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா அங்கே மழை வர்றதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கொல்கட்டாவில் வந்து எப்போ அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குன்னா 119 சென்டிமீட்டர். அதே வந்து கொஞ்சம் உள்ளே வந்து வர ராஜஸ்தான் கிட்ட பிக்கனேர்ன்ற பிளேஸில் 24 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் நம்மளுடைய கிளைமேட் அஃபெக்ட் பண்ணுறது என்னென்னா மான்சூன் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து ஜூன்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மே வரையுமே நமக்கு சம்மர் இருக்கும். ஜூனுமே வந்து சன்னோட ரே வந்து வர்டிக்கலாக நம்மளுடைய சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வர்டிக்கலாக மேலே இருக்கும். ஆனால் சவுத் வெஸ்ட் மான்சூன் வர்றதுனால என்ன ஆகும்னா மழை வந்து நிறைய வரும். அதனால டெம்பரேச்சர் எல்லா இடத்துலையுமே வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணோம்னா குறைஞ்சிடும். ஸோ இங்கே இருக்கிற சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து அப்போ ஜூனில் வந்து நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து குறைக்குது. ஸோ வந்து மான்சூன் விண்ட்ஸும் வந்து நம்மளுடைய கிளைமேட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா வெதர்னா தான் இப்போ டே டு டே வெதர் ரிப்போர்ட்னா டே டு டே சேஞ்சஸ் ஸ்டேட் ஆஃப் அட்மாஸ்பியர் ஆஃப் எ பிளேஸ் அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம், அதுதான் சொல்லுவோம். வெதர்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன இருக்குன்றது டே டு டே சேஞ்ச் ஆகும் அது. ஆனால் கிளைமேட்டுனா இந்த டெய்லி அண்ட் சீசனல் வெதர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அக்யூமுலேட் பண்ணி ஒரு பீரியட் ஆஃப் 30 to 35 இயர்ஸ் சொல்றது தான் வந்து கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரிலீஃப் ஆஃப் இந்தியா, ரிலீஃப்னா அந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மழை, ஐ மீன் மவுண்டெயின்ஸ், சி, அதெல்லாமே கூட வந்து என்ன ஆகுதுன்னா இதுக்கு கிளைமேட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இது கிளைமேட் கண்டிஷனுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஹிமாலயாஸ் இருக்கு. ஹிமாலயாஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா சென்ட்ரல் ஏஷியாவிலிருந்து வர்ற கோல்டு விண்ட்லேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அந்த மவுண்டெயின்ஸ்னால நமக்கு வந்து விண்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், மழை வர்றது சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால அட்மாஸ்பியரும் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன்னால வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து என்ன ஆகுது, நிறைய வந்து மழை பெய்யுது. வெஸ்டர்ன் காட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கோஸ்ட் சைடு இருக்கிற இதில் வந்து நிறைய மழை பெய்யும். அதே லீவர்ட் சைடுனா ஆப்போசிட் சைடில் அங்கே வந்து மழையே பெய்யாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேங்களூரும் பெங்களூரும் சேம் ஸ்டேட்டில் தான் இருக்குது. பட் மேங்களூர் வந்து கோஸ்ட் சைடு இருக்கும், அதனால அதோட ரெயின்ஃபால் வந்து 280 சென்டிமீட்டர் வரையும் இருக்கும். ஆனால் பெங்களூரு வந்து லீவர்ட் சைடு இருக்கும். ஸோ அது வந்து 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் தான் வந்து ரிசீவ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னா ஒரு
ஒரு அப்பர் அட்மாஸ்பியர்ல வந்து ஒரு குட்டி ஜோன்ல குட்டிஸா இருக்கும், அதுல வந்து ஃபாஸ்டா விண்ட் மூவ் ஆகும், அதுதான் வந்து ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணும் கிளைமேட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம கிளைமேட் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த மாதிரி மான்சூன் பத்தி கொடுத்துருப்பாங்க. மான்சூன்னா அரேபியன் வேர்ட்ல மாசம் சொல்லுவாங்க, அப்படின்னா சீசன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய மீட்டியோரலஜிஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க மான்சூனுக்கு. அவங்க மெயினா சொல்றது என்னன்னா, இந்த மான்சூன் சீசன்ஸ்க்கு மெயின் ரீசன் வந்து பிளானிட்டரி விண்ட்ஸும் ப்ரெஷர் வெல்ஸும் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஜூன் மிட்ல அந்த சன்னோட ரேஸ் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே அப்படியே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த ப்ரெஷர் பெல்ட்டு அப்புறமா பிளானிட்டரி விண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா நார்த்வர்ட் நோக்கி போகும். இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன்ஸ் ஜோன் அதுவுமே நார்த்வர்ட் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளோட இந்தியன் லேண்ட்மாஸ் எல்லாமே வந்து சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்டோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த விண்டு வந்து டிஃப்ளெக்ட் ஆகி சவுத் வெஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதுதான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆகும். அதே வின்டர் சீசன்ல என்ன ஆகும்னா, அந்த ப்ரெஷர் வெல்ட் ப்ரெஷர் அப்புறம் விண்டு பிளானட்டரி விண்ட்ஸ் அதெல்லாமே வந்து என்ன ஆகும்னா சவுத் வேர்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போகும். ஈக்குவேட்டர் கிராஸ் பண்ணும்போது அது வந்து டிஃப்ளெக்ட் ஆகி நார்த் ஈஸ்ட் மான்சூனா வந்துடும், ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் இந்த டைரக்ஷன் ஆஃப் பிளானட்டரி விண்ட்ஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா மான்சூன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்தியாவில் வந்து 4 டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ் இருக்கும்: வின்டர், சம்மர், சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒரு நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. ஸோ வின்டர் சீசன் வந்து என்ன ஆகும்னா, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே தான் வந்து சன்னோட ரேஸ் வந்து வெர்டிக்கலா விழும். ஆனா நம்ம இந்தியால வந்து அது ரொம்ப தூரம் இருக்கிறதுனால இந்தியா வந்து ஸ்லாண்டிங் சன்ரேஸ் தான் இந்தியாவுக்கு வரும். ஸோ அதனால நமக்கு வந்து லோ டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஸோ கோல்ட் வெதர் சீசன்னா நமக்கு தெரியும், கிளியர் ஸ்கைஸ், ஃபைன் வெதர், அந்த மாதிரி லோ ஹியூமிடிட்டி, அந்த மாதிரி கண்டிஷன்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சீசன்ல வந்து மழைன்னு பார்த்தோன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல, தமிழ்நாட்டில், கேரளாவில் அங்கெல்லாம் வந்து இருக்கும். இதுக்கு மெயின் ரீசன் வந்து வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஸ்னோஃபால் அதெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதோட இப்போ பெய்கிற மழை வந்து வின்டர் வீட் விளையறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ சம்மர் சீசன் அடுத்து. ஸோ சம்மர் சீசன்ல வெர்டிக்கல் ரேஸ் ஆஃப் சன் வந்து டைரக்டா பெனின்சுலர் இந்தியா மேலே தான் விழும். ஸோ ரொம்ப டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும், சவுத்லேருந்து நார்த் வரையுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓவராலாக இன்டீரியர் பார்ட்டில் வந்து டெய்லி டெம்பரேச்சரே 30 to 35 டிகிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து 40 டிகிரி செல்சியஸ் நிறைய பிளேஸ்க்கு போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டிஷன்னால சவுத் வெஸ்ட் மான்சூன்ல இருந்து சவுத் வெஸ்ட்ல இருந்து விண்டு வந்து நார்த் ஈஸ்டுக்கு நோக்கி போறப்ப நமக்கு வந்து ப்ரீ மான்சூன் ஷவர்னு பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து மேங்கோ ஷவர்ஸ். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, சம்மர் சீசன்ல பெய்கிற மழைக்கு பேர் வந்து மேங்கோ ஷவர்ஸ். இது வந்து மாம்பழம் வந்து பழுக்கிறதுக்கு, அதாவது குயிக் ரைப்னிங் ஆஃப் மேங்கோஸ், அதுக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்லுவாங்க. இது எங்க பெய்யும்னா கேரளா அண்ட் கர்நாடகால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நார்வெஸ்டர்ஸ் ஆர் கல்பை ஷக்கீஸ் அது வந்து ஒரு லோக்கல் ஸ்டார்ம் வித் ஸ்டாண்டர்ட். அது வந்து நார்த் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட்ல வந்து பெய்யும், கொஞ்சம் ஃபார் ஷார்ட் டியூரேஷன். இது வந்து எங்க பெய்யும்னா ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பெங்கால், பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் அங்கெல்லாம் பெய்யும். ஸோ மேங்கோ ஷவர்ஸ்னா கேரளா அண்ட் கர்நாடகா. அதே நார்வெஸ்டர்ஸ் ஆர் கல்பை ஷக்கீஸ்னா பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம். இதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன். ஏன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன்னால தான் வந்து நமக்கு வந்து இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ரெயின்ஃபால் ரிசீவ் பண்ணும். ஸோ இது எப்போ நடக்கும்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்ல நடக்கும். ஏர்லி ஜூன்லேயே வந்து அந்த கொங்கன் கேரளா இருக்கு இல்லையா, அங்கே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கொங்கன் கோஸ்ட், மலபார் கோஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். அடுத்து வந்து கொங்கன் கோஸ்ட்ல வந்து ஒரு ஏர்லி ஜூன்ல வரும். அதுக்கப்புறம் 15th ஜூலை போல ஹோல் கண்ட்ரியுமே வந்து கவர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து இன்னொரு கண்டிஷன், ஒரு ஃபினாமினான்னு சொல்லுவாங்க எல் நினோன்ட்டு. அது வந்து பெசிபிக் ஓஷன்ல நடக்கிற ஒரு சேஞ்சஸ்னால நடக்கிற ஒரு குளோபல் ஃபினாமினா, அதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஓவரால் டெம்பரேச்சர் எவ்வளோ நார்த் இந்தியாவில் இருக்குன்னா 46 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்த உடனே என்ன ஆகும்னா
சடன் பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மான்சூன் விண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க எங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்னா சதர்ன் டிப் ஆஃப் இந்தியன் மாஸ், அதாவது கேரளா கிட்ட வந்து இருக்கும். அப்புறமா அது வந்து ரெண்டு பிரான்ச் ஆஃப் பிரியுது. ஒன்று வந்து அரேபியன் சி பிரான்ச், அனதர் வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். ஸோ அரேபியன் சி பிரான்ச் வந்து ஹெவி ரெயின்ஃபால் எங்க கொடுக்கும்னா அந்த வெஸ்ட் கோஸ்ட் இந்தியாவுக்கு கொடுக்கும். எஸ்பெஷலி வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு இந்த சைடு கோஸ்டல் சைடு இருக்க ஏரியால தான் வந்து மழை கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே கொடுத்துட்டு அது என்ன பண்ணும், அதர் பார்ட்ஸ் வந்து நார்த் இந்தியா நோக்கி போடுறப்ப அது ஹிமாலயன் மவுண்டெயினால தடுக்கப்பட்டு அங்கே நார்த் இந்தியாலையும் ஹெவி ரெயின் கொடுக்கும். பட் ஆரவல்லி மவுண்டெயின்ஸ் வந்து இதுக்கு பேரலா இருக்கிற விண்டோட டைரக்ஷனுக்கு பேரலா இருக்கிறதுனால ராஜஸ்தான்லேயே வந்து மழை இருக்காது. இந்த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் என்ன பண்ணும்னா நார்த் ஈஸ்ட் இந்தியா நோக்கி போகும். அங்க போறப்ப அங்க இருக்கிற மவுண்டைன் செயின் ஆஃப் மவுண்டைன்ஸ் சொல்லுவாங்கல்ல, காரோ, காசி, ஜெயனிட்டா, ஸோ அந்த ஹில்ஸ்னால இது வந்து ட்ராப் பண்ணப்பட்டு அங்க மேகாலயால வந்து ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்கும் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனால நியர்லி 75% ஆஃப் த இந்தியன் ரெயின்ஃபால் வந்து நம்மளுக்கு வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன். இந்த ஒரு எண்ட் ஆஃப் செப்டம்பர்ல என்ன ஆகும்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து பிகின்ஸ் டு ரீட்ரீட் ஃப்ரம் நார்த் இந்தியா. ஸோ எதனாலனா சவுத்வர்ட் ஷிஃப்டிங் ப்ரெஷர் பெல்ட்ஸ்னால அது திரும்ப இந்தியன் லேண்ட் மாஸ்க்கு வருது. எப்படின்னா பே ஆஃப் பெங்கால் வழியா. ஸோ கோரியாலிஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த விண்டை வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி பே ஆஃப் பெங்கால்ல இருந்து நமக்கு வந்து இந்த சைடு அனுப்புது. அது வந்து ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, கேரளா அண்ட் இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகால வந்து நமக்கு வந்து மழை பெய்யும். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்லாம் ஒரு 35% ஆஃப் த ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து இந்த பீரியட்ல ரிசீவ் பண்ணும் அப்படி சொல்லியிருப்பாங்க. மோசன்ராம்ன்ற பிளேஸ் வந்து மேகாலயால இருக்கு. அதுதான் வந்து வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வந்து ரிசீவ் பண்ற பிளேஸ். எவ்வளோனா 1141 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் இப்போ இந்தியாவில் வந்து ஆவரேஜ் ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்குன்னா 118 சென்டிமீட்டர் தான் அப்படின்றாங்க. இதே வெஸ்ட் கோஸ்ட், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, அந்த நார்த் ஈஸ்ட் பார்ட்ல இருக்கிற எல்லாத்துலயும் அங்கெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கும்ன்றாங்க. ஆனால் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, அப்புறமா சம் டெக்கன் பிளாட்டியூ ரீஜன்ல இருக்கிற அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ இருக்கும்னா 100 சென்டிமீட்டர், மற்றதுலாம் 100லேருந்து 200 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து நேச்சுரல் வெஜிடேஷன்னா ஒரு பிளான்ட் கம்யூனிட்டி, அது வந்து மேன்னால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அன்அஃபெக்டட் பை மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயினான காரணம் வந்து கிளைமேட்டு, சாயிலு, அப்புறம் லேண்ட் ஃபார்மோட கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இது வந்து எங்க இருக்கும்னா ஆனுவல் ரெயின்ஃபால் 200 சென்டிமீட்டர் இல்லைன்னா அதை விட ஜாஸ்தியா இருக்கும். அதே ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து 22 டிகிரி செல்சியஸ் கிட்டத்தட்ட இருக்கணும். ஆனுவல் ஹியூமிடிட்டி வந்து 70% தாண்டி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்கான கண்டிஷன். ஸோ இது எங்க இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸின் மகாராஷ்டிரால, கர்நாடகா, கேரளால, அப்புறம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ல, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், அப்புறம் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லலாம் இங்க இருக்கும். ஸோ இந்த ஃபாரஸ்ட்ல வந்து என்னென்ன ட்ரீஸ் இருக்குன்னா ரப்பர், பேம்பூ, ரோஸ்வுட், அந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ட்ராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். இது வந்து 100 to 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஆனுவல் டெம்பரேச்சர் வந்து நியர்லி 27 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கணும். அப்புறம் ஹியூமிடிட்டி வந்து 60 to 70% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து எங்கன்னா பஞ்சாப்லேருந்து அஸ்ஸாம் வரையும் அந்த சப் ஹிமாலயன் ரீஜன், பஞ்சாப்லேருந்து அஸ்ஸாம் வரையும் இருக்கிறதுல, அப்புறம் கிரேட்டர் பிளெயின்ஸ்ல அந்த மாதிரி இடத்துல இருக்கும். டீக், சாண்டல்வுட் இந்த மாதிரி அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து விளையும்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ட்ராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட். இது வந்து ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 50 to 100 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல இருக்கும்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் அந்த ரீஜன்ல தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே வந்து டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன் அப்படின்னு இதோட சப்டிவிஷனு. அது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ராபிக்கல் டார்ன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ரெயின்ஃபால் வந்து 50 சென்டிமீட்டரை விட இன்னும் வந்து கம்மியா இருக்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ இது வந்து நார்த் குஜராத், சவுத் வெஸ்ட் பஞ்சாப், ராஜஸ்தான் அங்கெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க.
இந்த டிராபிக்கல் டான் ஃபாரஸ்ட் வந்து டெக்கான் பிளாட்டோ, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அங்கேயும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. காமன் ட்ரீஸ் இங்கே என்னன்னா பாபுல், கிகார், வைல்ட் பாம்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து மவுண்டெயின் ஃபாரஸ்ட். ஸோ மவுண்டெயின் ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா அந்த ஃபாரஸ்ட் வந்து திஸ் ஃபாரஸ்ட் ஆர் கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆல்டிடியூட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து ஹைட் வந்து 1200 to 2400. அங்கே வந்து சால், ஓக் அந்த மாதிரி ட்ரீஸ் இருக்கும். அப்புறம் ஓக், பிர்ச், சில்வர் ஃபிர் அதெல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா ஆல்டிடியூட் 2400லேருந்து 3600 வரையும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெயின்ஃபால் அடுத்த ஒரு கிளாசிஃபிகேஷனில் வந்து மாட்ரேட் ரெயின்ஃபால் இருக்கணும். இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட்லலாம் வந்து 900 மீட்டர் ஆல்டிடியூட்ல வந்து செமி டெசர்ட் வெஜிடேஷன் வந்து இருக்கும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. டார்க் க்ரீன் பார்ட் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அது வந்து எங்கே இருக்குன்னா இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற ரீஜனும், நார்த் ஈஸ்ட்லேயும் வந்து நார்த் ஈஸ்ட்டு அப்புறமா வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதே டிராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்னா ஆல்மோஸ்ட் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் சவுத்து, தமிழ்நாடு, ஆந்திரா அதெல்லாமே கவர் பண்ணும். டிராபிக்கல் ட்ரை ஃபாரஸ்ட்னா அதுதான் வந்து பஞ்சாப், ஹரியானா, அப்புறமா ராஜஸ்தான் அந்த ரீஜன்ல இருக்கும். மவுண்டெயின் வந்து அந்த ஹிமாலயன் சைட்லயும், அதே மாதிரி இங்க நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லயும் வந்து மவுண்டெயின் ஃபாரஸ்ட் கொடுத்துருப்பாங்க. மேங்க்ரோவ் வந்து இங்க சுந்தர்பன்ஸ்ல, அப்புறம் தமிழ்நாட்டில், அப்புறம் இங்க அந்த இடத்துல எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 900 to 1800 மீட்டர் இருக்கிற ஆல்டிடியூட் இருக்கிற ஃபாரஸ்ட்லாம் வந்து சிர்ஃப் ட்ரீஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி 1800லேருந்து 3000 வரையும் இருக்கிற ஃபாரஸ்ட்ல வந்து கோனிஃபரஸ்ட் ஃபாரஸ்ட், செமி டெம்பரேட் கோனிஃபரஸ்ட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து ஆல்பைன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்கும்னா ஹிமாலயாஸில் 2400 மீட்டரை விட ஜாஸ்தியாக இருக்கிற ஆல்டிடியூட்ல இருக்கிறது தான் வந்து ஆல்பைன் ஃபாரஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஓக்கு, சில்வர் ஃபிர், பைன் அந்த ட்ரீஸ் தான் இருக்கும். அடுத்து மேங்க்ரோவ் ரொம்ப முக்கியமானது. இது வந்து எங்கே இருக்குன்னா டெல்டா ரீஜனில் தான் மெயினாக இருக்கும். கங்கா பிரம்மபுத்திரா டெல்டாவில் ஒரு டைடல் ஃபாரஸ்ட் இருக்கும், அதுக்கு பேர் வந்து சுந்தர்பன்ஸு. அதே மாதிரி மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா ரிவரோட டெல்டாலையும் வந்து டைடல் ஃபாரஸ்ட் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வைல்ட் லைஃப் பற்றி பார்க்க போகிறோம். வைல்ட் லைஃப்னா ஒரு அனிமல்ஸ், அந்த அனிமல்ஸ் வந்து அதோட ஹேபிட்டட்ல இருக்கிறது. ஸோ இது வந்து டொமஸ்டிகேட்டடாகவும் இருக்கலாம், இல்லை நான் டொமஸ்டிகேட்டட், சாரி வைல்ட் அனிமல்ஸ்னா நான் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் தான். ஆனால் போத் வர்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வர்டிபிரேட்ஸ் இன்க்ளூட் பண்ணும். வர்டிபிரேட்ஸ்னா நமக்கு தெரியும் ஃபிஷ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸு. இன்வர்டிபிரேட்ஸ்னா பட்டர்ஃப்ளைஸ், மோத்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்தியா ஃபோனா எவ்வளோனா 81,251 ஸ்பீஷிஸ் ஆஃப் அனிமல்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அவர் கண்ட்ரி இஸ் ஹோம் டு டைகர், லயன், லெப்பர்ட், ஸ்னோ லெப்பர்ட், பைத்தான், உல்ஃப் இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ்க்கு நம்ம கண்ட்ரி தான் ஹோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹண்டிங், போச்சிங், டீஃபாரஸ்டேஷன்னால வந்து இந்த ஹேபிட்டட்ஸ் எல்லாம் வந்து அந்த அனிமல்ஸை வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியன் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப்ன்றது வந்து 1952 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காகனா இந்த வைல்ட் அனிமல்ஸை வந்து வைல்ட் லைஃப்பை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனாக்டட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க, பாஸ் பண்ணியிருப்பாங்க 1972. மெயினாக வந்து அந்த போச்சிங், ஸ்மக்லிங், இல்லீகல் ட்ரேட் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்தியன் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப்னா 1952, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணுச்சுன்னா 1972. அதே மாதிரி எவ்வளோ நேஷனல் பார்க்ஸ் இருக்குன்னா 102, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னா 515. ஓகேவா. பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னா இப்போ வந்து நேச்சுரல் ஹேபிட்டட்டை அப்படியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அனிமலும் அதோட ஹேபிட்டட்டையும் அப்படியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ 18 பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அந்த நேஷ்னல் பார்க்ஸு, பஃபர் ஜோன்ஸ் அதெல்லாமே வந்து இருக்கும். ப்ராஜெக்ட் டைகர்ன்றது வந்து ஏப்ரல் 1973 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 1973 அது வைல்ட் லைஃப் ஆக்டுக்கு அப்புறமா அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு ப்ராஜெக்ட் டைகர் லான்ச் பண்ணியிருப்பாங்க.
எஸ்பெஷலி வந்து டைகர் பாப்புலேஷனை வந்து கன்சர்வ் பண்ணுறதுக்காக. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னா 18 இருக்கு. நேஷ்னல் பார்க்ஸ்னா 102. அதே மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னா 515. இந்த 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ல 11 பயோஸ்பியர் வந்து யுனெஸ்கோட லிஸ்ட் ஆஃப் மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராம் கீழே வந்துடும் அப்படின்னு. இந்த 11 என்னன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார், நந்தா தேவி, நீல்கிரிஸ், நாக்ரீக், பச்மஹ்ரி, சிம்லிபால், சுந்தர்பன்ஸ், அகஸ்தியமலை, கிரேட் நிக்கோபார், கஞ்சன்சுங்கா அண்ட் அமர்கண்டாக். ஸோ இப்போ அந்த வேர்ல்டு நெட்வொர்க் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ் யுனெஸ்கோ சொன்னது இல்லைங்களா, அது 11 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எங்கே இருக்குன்னா அகஸ்தியமலை அந்த நீல்கிரிஸ் அந்த இதில் இருக்குது. நீல்கிரிஸ் தமிழ்நாடு கேரளா பார்டரில் அகஸ்தியமலை, அப்புறமா நீல்கிரியில் இருக்கிற முதுமலை, அப்புறமா அதே மாதிரி ஒடிஷாவில் இருக்கிற சிம்லிபால், வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன், அப்புறம் நாக்ரெக்குன்னு அசாமில் இருக்குது, அசாம் மேகாலயா பார்டரில் இருக்குது. அதே மாதிரி சிக்கிமில் கஞ்சன்சுங்கா இருக்குது, உத்தராகண்டில் நந்தா தேவி, மத்திய பிரதேஷில் பச்மஹ்ரி, சத்தீஸ்கரில் அமர்கண்டாக். ஸோ இப்படி இருக்குது. அதே மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் சேஷாசலம், அப்புறமா குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச், மத்திய பிரதேஷில் பன்னா, அப்புறம் இங்கே நார்த்தில் வந்து டிஹாங்னு அருணாச்சல் பிரதேஷில், அசாமில் மானாஸ் இருக்குது, அப்புறமா கோல் டெசர்ட் வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன இருக்குது, பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குன்றது வந்து கிளியராக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், கிரேட் நிக்கோபார்லேயும் வந்து ஒரு யுனெஸ்கோ பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது. அப்புறமா நேஷ்னல் பார்க் பார்த்தீங்கன்னா கார்பெட் நேஷ்னல் பார்க் எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ராஜஸ்தானில் வந்து ராத்தம்போர்ன்ற பார்க் இருக்குது. இங்கே சிம்லிபால் வந்து ஒடிஷாவில் இருக்குது. அப்புறம் ராஜ்கீர்ன்றது வந்து ஜார்க்கண்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து கிண்டி கிட்ட இருக்குது ஒன்று இது நேஷ்னல் பார்க்கு. அதே மாதிரி கிர்ன்ட்டு குஜராத்தில் ஒன்று இருக்குது, கன்ஹான்ட்டு மத்திய பிரதேஷில், சஞ்சய் காந்தின்னு மகாராஷ்டிராவில் இருக்குது, கேரளாவில் பந்திப்பூர் இருக்குது. ஓகே. அதே மாதிரி பேர்ட்ஸ் சாங்சுரிஸ் வந்து வேடந்தாங்கல், பாயிண்ட் கேலிமேர்னு தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே வந்து சில்கா லேக் கிட்ட வந்து ஒன்று இருக்குது ஒடிஷாவில். ஸோ இந்த மாதிரி இந்த மேப்பில் வந்து ஃபுல்லாக எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன பார்க்கு, என்னென்ன வைல்டு லைஃப் சாங்சுரிஸ், பேர்ட் சாங்சுரிஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாமுக்கு.